ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் நடித்து சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆகி அது மூலிமா நஷ்டமான தயாரிப்பாளர்கள் டாப் 7 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணிடுங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவருடைய நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படி தோல்வி அடைஞ்ச படங்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா 2003 விஜய் மீராஜாஸ்மின் நடித்த புதிய கதை படம். இந்த படத்தில் விஜய் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த படம் சரியாக போகாமல் ஃப்ளாப் ஆகிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரான விஸ்வா சுந்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அண்டு 2004 விஜய் சிம்ரன் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் உதயா. இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி விஜய் சிம்ரன் நடிப்பில் 2 படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால உதயா படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்து ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரமிடு நடராஜன். அடுத்து 3வதாக விஜய் த்ரிஷா நடித்து 2006 ரிலீஸ் ஆன படம் தான் ஆதி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜயோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் தான். ஆனால் இந்த படமும் சரியாக போகாமல் எஸ்எஸ்சிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 4வதாக 2007 விஜய் ஸ்ரேயா நடித்து வந்த படம் தான் அழகிய தமிழ் மகன். இந்த படத்தை ஒரு ஓப்பனிங் சாங் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷன் சாங் தான். ஆனால் இந்த படமும் சரியாக போகாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசரான சுவர் கச்சித்ராக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 5வதாக 2009 சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பில் வந்த படம் தான் வேட்டைக்காரன். இந்த படத்தில் விஜய் அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் நிறைய டைலாக்ஸ் பேசியிருப்பார். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிட்டு கலாநிதி மாறனுக்கு லாஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் கலாநிதி மாறன் அவர்கள் 2010 விஜய் வச்சு சுரன் ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் விஜயோட 50வது படம். இந்த படத்தை தமனா பண்ணுறாங்க. விஜயோட 50வது படம்ன்றதால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ப்ரொமோஷன். ஆனால் எதையுமே பூர்த்தி பண்ணாமல் இந்த படம் ஒரு அற்ற ஃப்ளாப் ஆகிடுச்சு. விஜயோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய தோல்வினா கண்டிப்பாக சுறா படம் தான். இது மூலிமா கலாநிதி மாறனுக்கு லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 7வதாக தளபதி விஜய் ப்ளஸ் அமலாபால் சேர்ந்து நடித்த தலைவா படம். இந்த படத்தில் தலைவாக்கு கீழே டைம் டு லீட்னு ஒரு சப்டைட்டில் வச்சாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்போ இருந்த தமிழக அரசாங்கம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆகிட்டு ஆனால் படம் சரியாக போகல. கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாலும் தலைவா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரான சந்திரபிரகாஷ் ஜெயின் ஒரு மிகப்பெரிய நஷ்டமான ஒரு தயாரிப்பாளர் ஆனார். இது மாதிரி விஜயோடைய படங்கள் தோல்வி அடைஞ்சு அது மூலிமா லாஸ் ஆன தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.